வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்ன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க ஆல்ரெடி தம்ப்நெயில்ல பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிலே ஆன வீடியோ தான். எடிட்டிங்க்கு கொஞ்சம் டைம் ஆயிடுச்சு. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இந்த விளாக்ல என்னோட டேவ நான் வந்து ஷேர் பண்ணிக்க போறேன். நான் வந்து பாப்பா வச்சுட்டு வந்து சாமி எப்படி நான் கும்புறேன் நானு. என்ன ஸ்வீட் பண்ணேன். பாப்பாலாம் என்ன அட்ராசிட்டீஸ் பண்ணாங்கன்னு சொல்லி தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். வீடியோ வந்து பார்க்கறதுக்கு முன்னாடி இதுதான் நம்ம சேனல வந்து நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் அப்ப ரெகுலர் வீடியோஸ் வந்து நமக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நீங்க ஆல்ரெடி வந்து இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பீங்க. தாயரா பாப்பா வந்து ஒரு ட்ரெஸ் போடுறதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ அமர்க்களம் பண்ணாங்க. வீடியோஸ்ல வந்து டக்குன்னு கிளம்புற மாரி தான் இருக்கும். ஆனா வந்து பேக் ஸ்க்ரீன்ல வந்து இப்படிதான் வந்து ரெடி ஆயிட்டே இருப்பாங்க. ப்ராப்பரா வந்து ஒரு இடம் நிக்கவே மாட்டா. ஓடிட்டே தான் இருப்பா. அவள ரெடி பண்றதுக்குள்ள போதும் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு வழி ஆயிடுவேன் நானு. எல்லார் வீட்லயுமே இருக்கிறது தான். நார்மலா வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ப குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து மெயினா வந்து இந்த சாமி கும்பிடுற நாள்லலாம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க. அவங்கள வந்து நம்ம ரெடி பண்ணி வந்து ஒரு சாமி கும்பிடுறதுக்குள்ளயே வந்து நம்ம ரொம்ப டயர்ட் ஆயிடுவோம். அந்த நேரத்தில பார்த்தீங்கன்னா வந்து பாப்பாவ அடிக்கவும் முடியாது, திட்டவும் முடியாது. ஏன்னா வந்து திட்டினா, அடிச்சா வந்து டக்குன்னு அழுதுருவாங்க. சாமி கும்பிடுற நேரத்தில வந்து அழுதா வந்து அது வந்து நம்மளுக்கு வந்து நார்மலாவே வந்து சாமி கும்பிடும்போது வந்து யாரும் அழக்கூடாது அப்படின்ற மாரி நம்மளுக்கு மைண்ட் செட் இருக்கும். அதனாலேயே வந்து பாப்பாவ பார்த்தீங்கன்னா வந்து மோஸ்ட்லி வந்து நான் திட்ட மாட்டேன், அடிக்க மாட்டேன். எப்படிலாம் வந்து சமாதானப்படுத்தி அவங்க ரெடி பண்ணுவோமோ, அந்த மாரி இருப்பேன். சாமி கும்பிடுற வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து அவங்க சேட்டை பண்ணாங்கன்னா, நம்ம வந்து கண்ட்ரோல் பண்ணி தான் ஆகணும். தானியாவும் பாப்பா வந்து பார்த்தீங்கன்னா, அவ்வளோ அழகா ரெடி ஆயிட்டாங்க. அவங்க ப்ராப்ளம் இல்ல. கொஞ்சம் வளர்ந்ததுனால வந்து அவங்களுக்கு பிரச்சனை இல்ல. அழகா அவளே அவ ட்ரெஸ்லாம் போட்டுட்டா. ஏன்னா வந்து இப்போ மொட்டை அடிச்சதுனால முடியும் இல்ல அவளுக்கு. வந்து அவ அவ திங்ஸ் எல்லாமே அவளே பார்த்துக்கிட்டா. இந்த குட்டி பாப்பா தாயரா பாப்பா தான் வந்து நாங்க அவள ரெடி பண்றதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. இப்ப தாயரா பாப்பா போட்டிருக்க பாவாடை சட்டை பார்த்தீங்கன்னா வந்து, இது வந்து அவளது இல்ல. அவளோட சிஸ்டர் தானியா அது. தானியா வந்து குட்டி பாப்பா இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 1 1/2 இயர்ஸ் இருக்கும்போது தீபாவளிக்கு எடுத்தது. ஆனா ரொம்ப அழகா இருக்குங்க இந்த பாவாடை சட்டை. இத அப்படியே நான் எடுத்து வச்சிருந்தேன். நெறைய பேர் வீட்ல பார்த்தீங்கன்னா வந்து இப்படிதான் மோஸ்ட்லி நடக்கும். 2 கேர்ள் பேபி இருந்தாங்கன்னா வந்து பெரிய கேர்ள் பேபியோட ட்ரெஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து குட்டி பாப்பாக்கு செட் ஆகும். மோஸ்ட்லி வந்து இந்த ஃபங்ஷன்க்குலாம் பார்த்தீங்கன்னா வந்து குட்டி பாப்பாக்கு வந்து புது ட்ரெஸ்ஸே எடுக்க மாட்டேன். ஏன்னா வந்து தானியா ட்ரெஸ்ஸே வந்து நெறைய ட்ரெஸ் வந்து அவளுக்கு செட் ஆயிடுச்சு. இப்போ வந்து ஒரு குயிக்கான ஸ்வீட் நம்ம பார்த்துடலாம். அம்மா இது என்ன ஸ்வீட் வந்து எனக்கு ஆக்சுவலா வந்து சொல்லவே தெரியல. இது வந்து பால் பாயாசம் இல்ல. ஆனா ஆனா நான் வந்து ஷார்ட்ல நான் பால் பாயாசம் தான் மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஏன்னா என்ன பேர் வைக்கிறது எனக்கு தெரியாது. இது என்ன ஸ்வீட் பார்த்தீங்கன்னா வந்து ரம்ஜான் அப்போ வந்து நான் அம்மா வீட்ல இருந்தேன் நானு. அப்போ வந்து அண்ணா வந்து ஒரு ஸ்வீட் பண்ணா. அவ்ளோ டேஸ்ட்டா இருந்துச்சு எனக்கு. அத வந்து அதே மாரி பண்ணணும்னு தான் நான் வந்து இப்போ பண்ணிட்டுருக்கேன் நானு. ஆனா வந்து அது மோஸ்ட்லி வந்து பால் பாயாசம் மாரி இருக்கும். ஆனா அது வந்து பால் பாயாசம் இல்ல. நார்மலா யூசுவலா வந்து பால் பாயாசத்துல வந்து நம்ம இதெல்லாம் ஆட் பண்ண மாட்டோம். நான் என்னென்ன இன்கிரீடியன்ட் போடுறேன்னு சொல்லி நான் அத காமிக்கிறேன் நானு. ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து நட்ஸ் மெயினு. நான் எவ்ளோ நட்ஸ் எடுக்கணுமோ அவ்ளோ நட்ஸ் நெறைய இருந்தா வந்து ஃப்ளேவர் நல்லாவே எடுத்து குடுக்குங்க. நான் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பாதாம், முந்திரி, திராட்சை வந்து நல்லா வந்து கட் பண்ணி இது மாரி வந்து கீ நெறைய ஆட் பண்ணணும். கீ ஆட் பண்ணி இது மாரி ரோஸ்ட் பண்ணி எடுத்துருக்கேன். இது வந்து கட் பண்றதுக்கே பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. அதிலேயே டயர்ட் ஆயிட்டேன் நானு. பாப்பாவ ரெடி பண்ணிட்டு, பூஜை வேலைலாம் பார்த்துட்டு வந்து நான் ரெடி பண்ணேன் நானு. அது கொஞ்சம் வந்து டைம் ஆச்சு எனக்கு. அது கீழ நல்லா ரோஸ்ட் ரொம்ப தீயக்கூடாது. நல்லா ப்ரவுன் கலர்ல வந்து ரோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு, அதே கீல பார்த்தீங்கன்னா வந்து நம்ப சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். பாயாசத்துக்கு போடுற சேமியா வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்து அதுவுமே வந்து கீல நல்லா ரோஸ்ட் ஆகணும். ரோஸ்ட் ஆனதுக்கு அப்புறமா வந்து நம்ம வந்து சுட சுட பால் வந்து நம்ம காய்ச்சி வச்ச பால் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பால் பார்த்தீங்கன்னா வந்து நான் இன்னைக்கு 2 பாக்கெட் எடுத்திருக்கேன். தண்ணியே ஊத்தலைங்க நானு. தண்ணி ஊத்தாம இருந்தா தான் வந்து அவ்ளோ கிரீமியா இருக்கும். தண்ணி ஊத்துனீங்கன்னா வந்து கொஞ்சம் டேஸ்ட் வந்து டிஃபர் ஆகும். எங்க அண்ணன் பண்ண மாரியே நான் பண்றேன்னா, அவன் தண்ணியே ஊத்தல. அப்படியே தான் வந்து ஊத்துனான். 2 பாக்கெட் பாலு. நானுமே சுத்தமா தண்ணி ஊத்தல. சேமியா வந்ததுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா வந்து, இதுதான் வந்து ஒரு 2 இன்கிரீடியன்ட் தான் வந்து கேம் சேஞ்சரே. ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா வந்து மில்க் மெய்ட். மில்க் மெய்ட் வந்து நெறைய ஊத்திக்கங்க. இதுக்கு வந்து சுகர்லாம் நம்ம ஆட் பண்ணவே வேண்டாம். மில்க் மெய்ட்ல இருக்க ஸ்வீட்டே வந்து போதும். அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குங்க. மில்க் மெய்ட் வந்து கண்டிப்பா வந்து நீங்க ஆட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து கோவா, அன்ஸ்வீட்டன்ட் கோவா. வந்து கடையில கிடைக்கும். நீங்க வந்து ஸ்வீட் அண்ட் கோவா ஆட் பண்ணீங்கன்னா வந்து ஓவர் ஸ்வீட்டா இருக்கும். ஏன்னா வந்து மில்க் மெய்ட் நம்ம ஆட் பண்றதுனால. நம்ம இன்னைக்கு வந்து ஆட் பண்ணது பார்த்தீங்கன்னா வந்து அன்ஸ்வீட்டன்ட் கோவா. இது 2மே தாங்க வந்து இந்த இன்கிரீடியன்ட்க்கு வந்து கேம் சேஞ்சர். அவ்ளோ சூப்பரா இருக்குங்க. நீங்க கண்டிப்பா வந்து வீட்ல இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கோவா பார்த்தீங்கன்னா வந்து ஃபர்ஸ்ட்டு கரையறது கொஞ்சம் கஷ்டம். ஆனா வந்து கொதிக்கும்போது பார்த்தீங்கன்னா வந்து அழகா வந்து நம்ப கரைச்சிடலாம். ஈஸியா வந்து மெல்ட் ஆயிடும்.
கோவா, மில்க் மெய்ட் எல்லாமே வந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். ஸோ வந்து ஒரு 5 மினிட்ஸ் வரைக்கும் அது நல்லா வந்து கொதிக்க விடுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணி வச்ச நட்ஸ வந்து நம்ம ஆட் பண்ணிடலாம். இது வந்து லாஸ்ட் ஸ்டேஜ்ல தாங்க ஆட் பண்ணணும். ஸோ வந்து சேமியா வெந்திருக்கணும். வெந்ததுக்கப்புறம் தான் வந்து நம்ம வந்து கண்டென்ஸ்டு மில்க், மில்க் மெய்ட் நம்ம ஆட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து அன்ஸ்வீட்டன்ட் கோவா. இதுக்கு வந்து சுகரே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். எந்த நாட்டு சர்க்கரையோ இல்ல வந்து ஒயிட் சுகர் எதுவுமே வந்து நம்ம ஆட் பண்ண வேணாம். ஏன்னா வந்து நம்ம கண்டென்ஸ்டு மில்க் நம்ம ஆட் பண்ணும்போது அதில இருக்க ஸ்வீட்டே வந்து போதுங்க. ஸோ உங்களுக்கு அடிஷ்னலா நீங்க வேணும்னா வந்து நாட்டு சர்க்கரை கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, அது தேவைப்படாது. ஏன்னா கோவாவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து அன்ஸ்வீட்டட் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நீங்க ரொம்ப ஸ்வீட் சாப்பிடுறீங்க, இல்ல ரொம்ப உங்களுக்கு ஸ்வீட்டா இருந்தா தான் பிடிக்கும் அப்டின்னா வந்து நீங்க வந்து கோவா ஆட் பண்ணும்போது ஸ்வீட் அண்ட் கோவா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நல்லாவே டேஸ்ட்டா இருக்கும். அதே ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். ஸோ இல்ல எனக்கு வந்து மாடரேட்டா இருந்தா போதும் அப்டின்னு பார்த்தீங்கன்னா வந்து நீங்க வந்து அன்ஸ்வீட்டன்ட் கோவா ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா வந்து நீங்க நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஆனா வந்து சர்க்கரைலாம் எதுவுமே தேவைப்படாது. நீங்க ஒன்ஸ் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ ஸ்வீட் முடிச்சுட்டா இப்போ வந்து பூஜை வேலை ரெடி பண்ணிட்டுருக்கேன். நான் பூஜை சாமான்லாம் வந்து முன்னாடி நாளே வந்து பார்த்தீங்கன்னா வந்து எல்லாமே கழுவி குங்கும மஞ்சள்லாம் வச்சுட்டேன் நானு. ஸோ எண்ணெய் ஊத்தி இப்போ பூ போட்டு வந்து விளக்கேத்த வேண்டியது தான். ஏன்னா தாயாரா, பாப்பா, தானியா எல்லாமே ரெடி ஆயிட்டாங்க. ஸோ வந்து இந்த சாமி கும்பிடுற அந்த டேவே பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே பரபரன்னு போகும். இப்ப சாமி கும்பிட்டுட்டு அந்த உட்கார டைம் தான் அப்பா சாமி கும்பிட்டாச்சு அப்படின்ற மாரி ஒரு பீஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன்னா வந்து கிட்ஸ் இருக்க வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா வந்து, நம்ம அவங்கள சமாளிக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து அவ்ளோ பெரிய விஷயமா இருக்கும். தாயாரப்பாவ பார்த்தீங்கன்னா வந்து சேட்டை பண்ணுவா. பட் ஆனா தானியா பார்த்தீங்கன்னா வந்து கேள்வி கேட்டே சாவடிப்பாங்க. எதுக்கு தான் கேட்குறான்னு தெரியாது. கொஸ்டின் மேல கொஸ்டின் கேட்டுட்டே இருப்பா. இது எதுக்கு பண்றீங்க? அது எதுக்கு பண்றீங்க? இப்ப என்ன பண்ணணும்? அது என்ன பண்ணணும்? நான் ஸ்டாப்பா வந்து தானியா வந்து பேசிட்டே இருப்பா. அதுவே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்படியே இந்த சாமி கும்பிடும்போது அப்படியே ப்ரெஷர் ஏறும் எனக்கு. ஸோ நெறைய மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வீட்ல வந்து இது மாரி வந்து கிட்ஸுங்க இருப்பாங்க. ஒரு கிட் அப்படி இருந்தா, இன்னொரு கிட் வந்து இப்படி இருப்பாங்க. ஸோ மத்தபடி தானியா வந்து சேட்டை பண்ண மாட்டா. பட் பேச தான் பேசுவா. ஸோ வந்து கொஸ்டின்ஸ் நெறைய கேட்பா. பட் ஆனா தாயரா பாப்பா பார்த்தீங்கன்னா வந்து அப்பா செம்ம சேட்டங்க. அன்னைக்கு தான் வந்து அவ்ளோ ஆக்டிவா இருப்பாங்க. ஸோ தானியா தான் இப்ப அப்பலாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஊதுபத்தி காமிப்பா. இப்ப தாயரா வந்து எனக்கும் குடுங்கன்னு சொல்லிட்டு கேட்டு, அடம் பண்ணி வந்து சாமிக்கு இப்ப ஊதுபத்தி காமிச்சுட்ருக்கா. பட் குழந்தைங்க கிட்ட இது மாரிலாம் குடுக்கும்போது, அவங்க மேல வந்து நீங்க வந்து பார்த்துட்டே இருங்க. ஸோ வந்து அவங்களுக்கு தெரியாது ஏதாச்சும் ட்ரெஸ் எல்லாம் இல்லன்னா வந்து அவங்க கையிலேயே வந்து சூடு வச்சுக்கிறதுக்குலாம் நெறைய சான்சஸ் இருக்கு. எக்ஸ்பெஷலா வந்து 2 கிட்ட அதே மாரி நம்ம பண்ணும்போது. ஏன்னா தானியா பார்த்தா பட் தாயராக்கு தெரியாது. ஸோ வந்து குழந்தைகளுக்கு இதெல்லாம் குடுக்காதீங்க. ஸோ நான் குடுக்கறதுனால நீங்களும் குடுக்காதீங்க. ஸோ எனக்கு அந்த டைம்ல வந்து அவ அமைதியா இருக்கணும், அழப்போறா அப்படின்றதுனால தான் நான் அவளுக்கு குடுத்தேன். இல்லன்னா குடுத்துருக்க மாட்டேன். அட் லாஸ்ட் வந்து 2 பேரையும் சமாதானப்படுத்தி வந்து அழகா வந்து நாங்க சாமி கும்பிட்டு சாமி கும்பிடுற டைம் மட்டும் தான் வந்து கொஞ்சம் வந்து அமைதியா இருப்பா. வினோத் பார்த்துப்பாரு. ஸோ அமைதியா இருங்க, அம்மா சாமி கும்பிடுறாங்க அப்படின்ட்டு. ஏன்னா வந்து இந்த டைம்ல வந்து பசங்க வந்து ஏதாச்சும் கேட்டாங்கன்னா, நான் கண்டிப்பா நான் டென்ஷன் ஆயிடுவேன். ஸோ அதனால கொஞ்சம் வந்து அவரு பார்த்துக்கிட்டாரு. ஸோ எங்க டே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அழகா எண்ட் ஆச்சுங்க. ஸோ சித்திரை 1ன்னு பார்த்தீங்கன்னா வந்து நெறைய பேர் வந்து நெறைய ப்ரொசீஜர் வந்து அந்த டைம்ல வந்து சாமி கும்பிடுவாங்க. ஸோ வந்து ஜுவல்ஸ் வைப்பாங்க, காசு வைப்பாங்க. ஸோ எனக்கு வந்து அதெல்லாம் எதுவுமே தெரியாதுங்க. ஸோ நான் யூசுவலா வந்து எப்படி சாமி கும்பிடுவோமோ வீட்ல அந்த மாரி நார்மலா தான் நான் சாமி கும்பிட்டேன். ஸோ வந்து நீங்க வந்து ஏதாச்சும் வந்து அட்வைஸ் பண்ணணும்னா எனக்கு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது வச்சா நல்லது அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா வந்து நான் நெக்ஸ்ட் இயர்லேருந்து அத நான் ஃபாலோ பண்ணுவேன். பட் எங்க வீட்ல வரைக்கும் அது மாரி நான் பண்ணதில்ல. ஆனா நெறைய வீடியோஸ் நான் வந்து பார்க்குறேன். ஸோ நெறைய திங்ஸ் எல்லாமே வந்து வைக்கிறீங்க. பட் ஆனா எனக்கு அதோட ப்ரொசீஜர்லாம் எனக்கு எதுவுமே தெரியாது. எனக்கு தெரிஞ்சதுன்னா யாராச்சும் வந்து எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. ஸோ நம்ம தாயாரா பாப்பா மேல கண்ணு பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா வந்து சூடு வச்சுக்க போறா அப்படின்ட்டு. ஸோ ஸ்வீட் கண்டிப்பா வந்து நீங்க ட்ரை பண்ணுங்க. ரொம்பவே பிடிக்குங்க. தானே தாயாரா பாப்பாலாம் வந்து அழகா சாப்பிட்டாங்க. ஸோ வந்து குழந்தைங்களுக்குமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா வந்து கண்டென்ஸ்டு மில்க் ஆட் பண்ணும்போது அவங்க வந்து சாப்பிடாமயா இருப்பாங்க. ஸோ வந்து ஸ்வீட்ன்றதுனால நல்லா சாப்பிட்டாங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் கொரீஸ் இருந்தா மறக்காம வந்து கமெண்ட்ல வந்து எனக்கு மென்ஷன் பண்ணுங்க. ஸோ தாயாரா பாப்பாவோட இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து எனக்கு கீழ டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. மறக்காம அங்கேயும் போயிட்டு பாப்பாக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ தேங்க் யூ ஆல். பாய். சீ யூ நெக்ஸ்ட் வீடியோ.